முத்துவும் மீனாவும் நேராக போயிட்டு ரோகிணியுடைய அம்மாவையும் கிறிஷையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, அப்பா இது மாதிரி கிறிஷை பார்த்தோம்ப்பா, அவங்க பாட்டிகிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்களும் அவங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு இருக்காங்கப்பா. நாங்கள் கிறிஷை தத்து எடுத்துலான்னு இருக்கோம்ப்பா. தத்து எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்லப்பா. உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்காப்பான்னு கேட்க, டேய் முத்து, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாடா? குழந்தை பெற்றுக்கிறது எல்லோரும் பெற்றுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அம்மா அப்பா பாசத்துக்கு இயங்கக்கூடிய ஒரு குழந்தைய தத்து எடுத்து அதுக்கு அரவணைப்போட வாழ்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? அந்த புண்ணியம்லாம் தலைமுறை தலைமுறையாக நீடித்து நிற்கும் முத்து. அதெல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய புண்ணியம். அதுக்கும் நல்ல மனசு வேணும்டா. அந்த மனசு உங்ககிட்டையும் மீனாகிட்டையும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணலாம், தப்பே இல்லைப்பா அப்படின்னு அண்ணாமலை சொன்னேன். கண்டிப்பாப்பா, அதுதான்ப்பா நானும் மீனா முடிவு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குழந்தை பிறந்தாலும் கூட அந்த குழந்தைய விட நாங்கள் கிறிஷ் மேலே அதிக பாசமாக இருப்போம்ப்பா. அவனுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தலாம். சரிப்பா தத்துடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு அந்த இடத்துல அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல முத்து மீனா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோகிணி அதை பார்த்துட்டு நேராக ஏற்கனவே முத்து மீனாவும் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இவங்கள இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இதுங்களோட ஆட்டம் தாங்காது, ஏதாவது பண்ணி ஆகணுமேனு சொல்லிட்டு விஜயாட்ட போய் ஏற்றி விட்றாங்க. ஆண்டி, முத்து மீனாவும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய தத்தெடுக்க போகிறாங்களாம். இதை பற்றி மாமாட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. மாமாவும் அதுக்கு சும்மா இல்லாமல் நல்ல விஷயந்தான் முத்து, தத்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் செட் ஆகுமா ஆண்டி? அதான் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல, உடனே விஜயா சொல்கிறாங்க, விடு ரோகிணி, நமக்கு ஏன் அதுங்கள்ட்ட போய் யார் வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிறது? நம்ம பேசினா என்னமோ ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு மாதிரி பேசுவாளுங்க இந்த முத்து மீனாவும் சேர்ந்துட்டு. அதுவும் இப்போது என் வீட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரா? இந்த மீனா ரொம்ப ஓவராக பேசுவா. அவள்கிட்ட போய் நம்ம எதனா பேசி ஏன் அசிங்கப்பட்டுட்டு அது எதனா பண்ணிட்டு போய் தொலையுதுங்க. ஒருவேளை அவளுக்கு குழந்தை பிறகு எதனா பிரச்சனை இருக்கும் போல் ரோகிணி. அதனால தான் உனா கிறிஷை தத்தெடுக்க போகிறேன் தத்தெடுக்க போகிறேன்னு அலைஞ்சிட்டு இருக்கா. விடு, அதுக்கும் அம்மா அப்பா இல்லை போலுக்கு, இதுக்கு புள்ள இல்லை. அதனால ரெண்டும் சேர்ந்து ஏதோ பண்ணி தொலையிட்டோம், நமக்கு ஏன் ரோகிணி அப்படின்னு விஜயா பேச ரோகிணிக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. என்ன நம்ம குழந்தைய பற்றி நம்மள்ட்ட தப்பாக பேசுகிறாங்க, சரி விடுவோம், இதெல்லாம் தேவையில்ல. இப்போது இந்த முத்து மீனாவையும் இப்படி மாட்டி விடுன்னு சொல்லிட்டு உடனே விஜயாவுக்கு பயமுறுத்த மாதிரி பேசுகிறாங்க. ஆண்டி, நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு புரியல. இப்போது கிறிஷை போய் தத்தெடுத்து வரான்னு வச்சுக்கங்களேன், கிறிஷு தான் இந்த வீட்டுடைய முதல் வாரிசாக இருக்கும். ஏன்னா கிறிஷு தத்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போது நான் வந்து கன்சீவ் ஆனாலும் எனக்கு குழந்தை பிறக்க இந்த 10 மாதம் ஆகும். அது பிறந்து வளர்ந்து வந்தாலும் கிறிஷுக்கு ஏற்கனவே 7 வயசாகுது. இந்த நேரத்தில் அவனை தத்தெடுத்துட்டான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு தான் சீக்கிரமாக எல்லா ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போது அவனுக்கு தான் நிறையா ஃபெஸ்டிவல்னால நிறையா பணம் காசு வரும். அதோட அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க, சீக்கிரம் படிக்க வைப்பாங்க, சீக்கிரமாக பங்கு பிரிக்கிற மாதிரி வரும். அப்படி பார்த்தா இந்த வீட்டில் முதல் பங்கே கிறிஷுக்கு தான் போகும். யாரோ பெற்ற குழந்தைன்னு சொல்கிறீங்களே ஆண்டி, அப்போது அந்த குழந்தைக்கு தானே முதல் பங்கு போகும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் முத்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 குழந்தை பெற்றுப்பார். அப்போது அந்த குழந்தைகளுக்கு பங்கு போகும். உங்கள் வீட்டில் முத்துக்கே இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் முத்து தத்தெடுக்கிற குழந்தைக்கெல்லாம் இடம் தர மாதிரி இருக்கும். இப்படி லாஜிக்காக ஒரு சில விஷயங்களை ரோகிணி பேசவும் விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. யாரோ பெற்ற குழந்தைக்கு நாம ஏன் நம்ம வீட்டில் பங்கு தரணும்? இதுங்களுக்கே இடம் கிடையாதுன்னு சொல்கிறோம், இதுங்க இதுவரை பண்ணுங்களா? வரேன் இரு ரோகிணி அப்படின்னு சொல்லி விஜயா நேராக கொந்தளிச்சு போகிறாங்க. மீனா, உனக்கு எப்போ சொன்னாலும் அறிவே இருக்காதா? எப்போ பாரு அவன் தத்தெடுக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் உனக்கு குழந்தை பெற்றுக்க முடியலையா? இல்லைன்னா பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பேச, ஏன் அத்தை கிறிஸ்து தத்தெடுக்கிற என்ன பிரச்சனை இருக்குது? மாமாவே சொல்கிறாங்க தத்தெடுக்கிறதுலாம் ரொம்ப புண்ணியம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அது என்னத்த தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டு நான் தான். அப்படி இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு சில சட்டத்திட்டம்லாம் சொன்னேன் இல்லையா, அதுக்கெலாம் கட்டுப்பட்டவங்க மட்டும் இந்த வீட்டில் இருக்க முடியும். இந்த வீட்டில் குழந்தைய தத்தெடுக்கிறவங்க யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல, உடனே அண்ணாமலை, விஜயா ஏன் விஜயா நீ எப்போ பார்த்தாலும் முத்துக்கிட்டையும் மீனாகட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க? அவங்களோட விருப்பம் குழந்தைய தத்தெடுக்க போகிறாங்க, அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அந்த குழந்தை பாட்டுக்கு ஒரு ஓரமாக அவங்க கூட இருக்க போகுது. ஏன் விஜய் அப்படி தேவையில்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏங்க நீங்கள் இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்க என் பேச்சை மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, விஜயா முதல்ல நீ புருஷன் சொல்கிறத கேளு, அப்புறமா பிள்ளைங்க நீ சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போக விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல. முத்து மீனாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ரோகிணி, என்னது ஆண்டி சொல்லியுமே இந்த முத்து மீனா கேட்கவே இல்லை, இதுங்களை இதெல்லாம் பண்ணியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மனோஜ் வந்து யோசிக்கிறாரு, ரோகிணி ஒரு பக்கம் சரியில்லை, ரோகிணி எதையோ மறைக்கிறா, அதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே இந்த கிரெடிட் கார்டுக்கு வர பணம் கட்ட டேட்டு முடிய போகுது போல் மெசேஜ் வந்துருச்சு.
காசுக்கு வேறு என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மனோஜ் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ரோகிணி என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே முத்து மீனாவும் பேசுகிறத மனோஜ் கேட்குறாரு. அதாவது இந்த இடத்துல என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் நேற்று காரில் போகும்போது ஒரு பேக்கை விட்டுட்டு போயிட்டார் மீனா. அந்த பேக்கில் திறந்து பார்த்தா 1,00,000 காசு இருந்துச்சு. அதை எடுத்து உன் ரூமில் வச்சுருக்க மீனா, அதை எடுத்து வெளியில் வை, அதை எடுத்துகிட்டு போய் அந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. அது கேட்ட மனோஜுக்கு ஒரு ஐடியா வருது. நாம் ஏன் இந்த காசை எடுத்துட்டா என்ன, ஆனால் வீட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். நாம தான் எடுத்தோன்னு சொல்லுவானுங்க, தேவையில்லாத பஞ்சாயத்து ஆகும். ஏற்கனவே நம்மளை சுத்தமாக மதிக்க மாட்டானுங்க. திரும்பவும் நாம் இந்த விஷயத்தில் மாட்டினோம் அப்படின்னா பிரச்சனை தான். அதனால் முத்து எப்படியாவது இந்த பணத்தை போய் கொடுப்பான்ல, அங்கே தான் இதை எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக முத்துகிட்ட போய் மனோஜ் பேசுகிறாரு. என்ன முத்து, இது எப்படிடா போகுது பிஸ்னஸ்லாம் அப்படி கேட்க. என்ன பிஸ்னஸ்ஸு? இல்லைடா, ட்ராவல்ஸ் வச்சுருக்க, வண்டி ஓட்டுற, நைட்லாம் லேட்டாக தான் வரியான், அதான் எப்படி போகுது ட்ராவல்ஸ்லாம் அப்படின்னு கேட்க. நல்லா தான்டா போகுது. என்னடா ஓடுகாலி, திடீர்னு ஏன் மேலே உனக்கு ஒரு கர்சனம் அப்படின்னு அந்த இடத்துல முத்து கேட்க. என்னடா தம்பியாச்சே என்னென்னு கேட்டால் இது போய் கோச்சிக்கிற. அது மட்டும் இல்லை முத்து, இப்போது எங்கள் ஷோரூமுக்கு பார்த்தோன்னா நிறைய பேர் டிவி வாங்க வராங்க, ஏசி வாங்க வராங்க. அவங்களாம் பார்த்தோன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது வெளில போகணும் அப்படின்னா கார் கேட்குறாங்க. அதான் உன் காரை இனிமேல் ரெக்கமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தான் உன்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன். நீ பாட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது வரலன்னு வச்சுக்கேன், அவங்க அப்புறம் என்ன தப்பாக நினச்சிப்பாங்கல்ல, அதுதான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிடலான்ட்டு. ஐயோ ஓடுகாலி, என்னால் தான் நம்ப முடியலடா, நீயா பேசுகிறதெல்லாம்? உனக்குள்ளே இவ்வளோ நல்ல எண்ணெல்லாம் இருக்கா? நீ வேறு மாதிரி தானே யோசிப்ப, இப்போலாம் யோசிக்க மாட்டேன்னு சொல்ல. என்னடா எப்போ பார்த்தாலும் நான் அப்படியே நினச்சிட்ருக்க. நான் இப்போது பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன்டா. பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேனா அப்படின்னா கண்டிப்பாக 4 பேருக்கு நல்லது பண்ணணும். 4 பேருக்கு நான் அவங்க முன்னேறத்துக்கு கை கொடுக்கணும். அதுதான் யாருக்கோ கொடுக்குறது என் தம்பி கொடுக்கலாமேன்னு பார்க்கண்டா அப்படின்னு மனசு சொல்ல. முத்துக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. சரி சரி பார்த்துக்கலாம் சொல்லு அப்படிங்க. ஏய் இன்றைக்கே இருக்குடா, இப்போ தான் ஒரு கிளைண்ட் கால் பண்ணார். கரெக்டாக ஷார்ப்பாக 9 மணிக்கெலாம் அவர் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு டிவியும் ஒரு ஏசியும் வாங்க போகிறாராம். நீ வந்தேன்னு வச்சுக்கேன், ஏசியை தூக்கி டிக்கிரியும் டிவி அவரே வச்சுட்டு கார்லேயே போயிடுவார். உனக்கும் பார்த்தோன்னா காருக்கு போகிற சவாரி கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கும் கஸ்டமர் பொருள் வாங்கின மாதிரி இருக்கும். வரியா அப்படின்னு கேட்க. உடனே முத்து யோசிக்கிறாரு. பரவாயில்லையே, ஓடுகாலி கூட இப்போ நல்லா தெரிஞ்சுட்டு நாமளாக பிஸ்னஸ் பண்ணுற மைண்ட் செட் வந்துட்டாமல் இருக்குன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு முத்து மனோஜும் கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்து மீனாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே அண்ணன் தம்பிங்க, அதுவே போதும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மனோஜ் முத்து வச்சிருந்த பேக்கை பார்த்துட்டு இருக்கிற குறுன்னு எப்படியாவது அந்த பேக்கை எடுத்தே ஆகுன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கும்போது அந்த பேக்கையும் எடுத்துடுறாரு. ஆனால் முத்து அதை பார்க்கல. மனோஜ் ஷோரூமில் போயிட்டு வெயிட் பண்ணுறாரு. முத்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோனுக்கு வரவேன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாரு. என்னடா ஓடுகாலி, யாரோ வராங்கன்னு சொல்ல, ஒருத்தங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்ல. அதான்டா முத்து, எனக்கும் தெரில, அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன், கால் போகவே இல்லை அப்படின்னு சொல்ல. நினச்சேன்டா உன்னை நம்பி வந்தால் பார்த்தியா, நீ இன்றைக்கி ஷோரூமுக்கு வரத்துக்கு கார் வேணும் உனக்கு, அதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதானே. சரிடா ரைட்டு தான்டா, உன்னை நம்பி வந்தால் பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல. ஏய் முத்து கோச்சிக்காதடா, ஒரு கஸ்டமர் உண்மையிலே வரேன்னு சொன்னார், ஆனால் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாரு, என்னன்னு தெரில, எடுடா கோச்சிக்காதடா அப்படின்னு மனோஜ் அங்கே சொல்கிறாரு. உடனே முத்து சேர்றா நான் கிளம்புறேன்டா ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. முத்து அந்த கிளைண்ட்டுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் எடுத்து போகலான்னு பார்க்குறாரு. பேக்கை காணோம். ஐயோ இந்த பேக்கை காரில் தான் வச்சோம், மீனா காலைல கொடுத்தா எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கார் ஃபுல்லாக தேடுறாரு. அப்போ தான் அவருக்கு தோணுது, மனோஜ் மட்டும் தான் காரில் வந்தான். ஒருவேளை காலைல நம்ம வீட்டில் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் மனோஜ் திட்டம் போட்டு நம்மளை ஏமாற்றிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து மனோஜோட ஷோரூம் போகிறாரு. மனோஜ், காலைல காரில் வரும்போது ஒரு பேக் வச்சுருந்தேன், அந்த பேக்கை பார்த்தேன்னு கேட்க. என்னடா முத்து சொல்கிற, நான் என்னடா பேக்கை பார்த்தேன், நானே அவசரமாக கிளைண்ட் வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன்டா, அதுக்கு தானே ஒன்று வர சொல்லியிருந்தேன், நான் என்னடா பேக் எடுத்து வந்தேன்னு சொல்ல. ஒடுகாலி, உன்னை மேலே டவுட்டாகவே இருக்கு எனக்கு காலேருந்து, நீ பேசுனது எதுவுமே சரியில்லை, உண்மையை சொல்லிவிடு, இல்லை அப்படின்னா உன் கை காலெலாம் உடச்சி இங்கேயே வச்சுட்டு போயிடுன்னு சொல்ல. மனோஜ் உடனே, என்னடா மிரட்டிகிட்டு இருக்க, நான் என்னடா பண்ணேன், நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறல, ஏன்டா இப்போ தான் என்னையும் சத்தியப்பட்டுருக்க, நான் ஷோரூமுக்கு வந்திருக்கேன்டா, இங்கேருந்து சத்தம் போட்டுருக்காத, பிஸ்னஸ் நடக்கிற இடம், 4 பேர் கஸ்டமர் வருவாங்க போவாங்க, பார்த்தாங்க தப்பாக நினைப்பாங்கடா முத்து, கிளம்புடா முதல்னு சொல்ல. முத்து, டேய் ஏன்னா சொல்கிற, நான் என்ன பேசிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அதில் 1,00,000 பணம் இருந்துச்சுடா, பணத்தை கொடுத்துட்றா மனோஜ், பேகெல்லாம் காட்டு அப்படின்னு சொல்ல. முத்துவை விடாமல் மனோஜ் துரத்த ட்ரை பண்ணுறாரு. முத்துக்கும் என்ன பண்ணவே தெரில. திடீர்னு அந்த ஷோரூம் பக்கம் 2 போலீஸ்ட்ட போய் சொல்கிறாரு, இது மாதிரி இவன் என் காரில் வந்தான், என் காரில் இந்த பேக்கை காணோம், இவன் தான் எடுத்துப்பான்னு டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல. உடனே 2 பேர் மனோஜ் விசாரிக்கிறாங்க. மனோஜ் உடனே, சார் அவன் தம்பி தான் சார், அவன் வேணே போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல. 2 பேரும் விசாரிக்கிறாங்க. முத்து நடந்தது அதுன்னு சொல்கிறாரு. எனக்கு இவன் தான் சார் டவுட்டாக இருக்குது, அண்ணனாக இருந்தால் அதுக்காக சும்மா விட்டு போட முடியுமா, அவனுடைய கேஷ் கவுண்டர் கொஞ்சம் செக் பண்ணி வாங்க சார், அங்கே எதுவும் பேக் இருக்கான்னு சொல்லி அப்படின்னு சொல்ல. போலீஸ் செக் பண்ணுறாங்க.
செக் பண்ணி பார்த்தா பேக் அங்கே தான் இருக்குது. அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே மனோஜால் ஒன்றுமே பேச முடியல. ரொம்ப அசிங்கமாக போயிடுது. உடனே போலீஸ் சொல்கிறாங்க,